வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கிளாஸில் ஒரு மென்ஸ் ஹூடட் சொட் செட் பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பேசிக்ஸ் நிறைய கிளாஸ் நம்ம பார்த்ததுனால இந்த கிளாஸில் டைரெக்டாகவே நம்ம உள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு என்னுடைய மெஷர்மெண்ட்லாம் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த மெஷரிங் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் மெஷர் எடுத்துகிட்டு பார்த்துக்குங்க. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இது வர வந்தீங்கன்னா நெக் வித்து, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அளந்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் நெக் ட்ராப்பு. அது மாதிரி இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அளந்தீங்கன்னா ஷோல்டர். இது இங்கேருந்து ஃபுல் ஷோல்டர். இதே சிங்கிளாக இந்த ஒன் சைடு மட்டும் அளந்தீங்கன்னா இது சிங்கிள் ஷோல்டர். ஆமோல், இது ஆமோல் ஸ்ட்ரைட். இதே கருவில் அளந்தீங்கன்னா ஆமோல் கரு. இங்கேருந்து மிடில் இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்தீங்கன்னா அக்ராஸ் ஃப்ரண்ட்டு. இதே பேக் படியாக இருந்துச்சுன்னா அக்ராஸ் பேக்கு. அப்புறம் நம்மளுக்கு இது செஸ்ட்டு, வழக்கமுள்ள செஸ்ட்டு. இங்கே ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாக கீழே இருக்க பாட்டம் ரிப்போர்ட்டை சேர்ந்து அளங்க. இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லென்த்து. பாட்டமில் பார்த்தீங்கன்னா இது பாட்டம் இட்ச். இந்த பாட்டம் இட்ச் தான் பாட்டம் ஓப்பன் சொல்லுவாங்க, இல்லைன்னா ரெப்பு வித்துன்னு கூட சொல்லுவாங்க. இது பாட்டம், இது பாடியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இது அளந்தீங்கன்னா பாடியோடைய அளவு, பாடியோட பாட்டம் அளவு. அப்புறம் இது பாக்கெட்டோட ஹைட்டு. அது மாதிரி இங்கேருந்து இது அளந்தீங்கன்னா இங்கேருந்து மேலே வரைக்கும் அப்படி போனீங்கன்னா இது பாக்கெட்டோடைய வித்து. அப்புறம் இங்கேருந்து இது வந்தீங்கன்னா இது பாக்கெட்டோடைய ஓப்பன். ஸோ பாக்கெட் ஹைட்டு வித்து ஓப்பன், இந்த 3 மெஷர்மெண்ட் வந்தால் போதும். சில மெஷர்மெண்ட் ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே டாப் ஹைட்டு, பாட்டம் வித்து, அது மாதிரி சைடு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன டேட்டா இருக்கோ அது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 3 இருந்தாலே நாம் மற்ற விஷயங்கள் போட்டுக்கலாம். ரைட்டு. எப்படி ஃப்ரண்டில் தான் அதே மாதிரி தான் பேக்கு. அப்புறம் ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இது ஸ்லீவ் லென்த்து. இது ஸ்லீவோடைய வித்து இல்லாட்டம் பைசப். ஸ்லீவ் வித்து இல்லாட்டம் பைசப்பு. ஸ்லீவ் ஓப்பன். இங்கே பார்த்தீங்கன்னா பாடியில் ஓப்பன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பனுடைய எட்ஜில் ஓப்பன். இங்கேருந்து அண்டர்ஆர்ம் கிராஸ் அளந்தால் அண்டர்ஆர்ம் அதே இதில். அப்புறம் இங்கேருந்து இது பார்த்தீங்கன்னா இது கேப் கைட்டு. இந்த கருவு அளந்தீங்கன்னா கருவில் அளந்தீங்கன்னா ஸ்லீவ் கரு. அவ்வளோதான் ஸ்லீவுடைய மெஷர்மெண்ட்டு. அப்புறம் ஹூடுக்கு வந்தீங்கன்னா ஹூடில் 2 மெஷர்மெண்ட்டு தான் கொடுப்பாங்க. ஒன்று கூடுடைய லென்த்து, இன்னொன்று கூடுடைய வித்து. அவ்வளோதான். ஹூடுடைய லென்த்து வித்து 2 மெஷர்மெண்ட் தான். ஸோ அவ்வளோதான் ஹூடை பொறுத்தவரை அளக்கக்கூடிய மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸு. இப்போது நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு நான் ஒரு மெஷர்மெண்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது என்னன்னு சொல்லி பாருங்க. அது பிரகாரம் இன்னைக்கு இதுக்குடைய பேட்டர்ன் நான் போட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இந்தியன் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் எம்சிஎஸ் மெஷர்மெண்ட்டு செஸ்ட் 20 இன்ச்சு, லென்த் 28 இன்ச்சு, பாட்டம் 17 இன்ச்சு, நெக் வித் 8 இன்ச்சு, நெக் ட்ராப் 3 இன்ச்சு, ஷோல்டர் 17 இன்ச்சு, ஆமோல் ட்ரைஸ்ட் 9 இன்ச்சு, ஸ்லீவ் லென்த் 26 இன்ச்சு, ஸ்லீவ் ஓப்பன் 4 இன்ச்சு, பைசப் 8 இன்ச்சு, ஹூடு வைத்து 10 இன்ச்சு, ஹூடு லென்த்து 16 இன்ச்சு, பாக்கெட் லென்த் 8 இன்ச்சு, வித்து 7 இன்ச்சு, பாக்கெட் ஓப்பன் ஒரு 7 இன்ச்சு. அப்புறம் கஃப் அண்ட் பாட்டம் அதோட ஹைட் 2 இன்ச்சு. ஸோ இந்த டீட்டெயிலை வச்சு நம்ம பேட்டர்ன் போட போகிறோம். வாங்க.
ஃபர்ஸ்ட் நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரா மோட் எடுத்துக்கோங்க. ட்ரா மோட் எடுத்து ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணுங்க. லென்த்து வந்து 28 இன்ச்சு. 28 இன்ச்சில் எனக்கு பாட்டம் வந்து 2 இன்ச்சு கஃப்பு, அதை கழிச்சோம்னா 26 இன்ச்சு, 26. அது செஸ்ட் 20 இன்ச்சு, 20ல் பாதி 10 இன்ச்சு. என்டர் வேலிடேட் கொடுத்தீங்கன்னா பாக்ஸ் கிடச்சிரும். மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கோங்க. கரெக்ட், நம்ம தேவையான மெஷர்மெண்ட் வந்துருச்சு. இங்கேருந்து பாயிண்ட் வச்சுங்க. நெக் வித்து, நெக் ட்ராப்பு எல்லா பாயிண்ட்டும் இதில் ஒரே ஸ்ட்ரோக்கில் வைக்கலாம். நெக் வித்து 8 இன்ச்சு, அதில் பாதி 4 இன்ச்சு, மைனஸ் பேக் நெக் ட்ராப் 1 இன்ச்சு, பேஸ் பார் விட்டு -3.5. ஃப்ரண்ட் நெக் ட்ராப் 3 கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா இங்கே பாயிண்ட் வந்துடும். திரும்ப இங்கேருந்து ஷோல்டர் வைக்க போகிறேன். ஷோல்டர் வந்து 17.5 இன்ச்சு வேணும் நம்மளுக்கு. ஷோல்டர் வந்து 17 தான் வேணும். 17 பாதி 8.5 இன்ச்சு வந்துடுச்சு. இப்போ ஷோல்டர் வந்துட்டு அந்த பாயிண்ட் வந்து ஷோல்டர் ஸ்லோப் அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே அந்த பாயிண்ட்டை மூவ் பண்ண போகிறேன். ஷோல்டர் பாயிண்ட் வந்து ஒரு 1.25 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக மென்ஸ்னால் வந்து ஒரு 1.5லேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் 2.25 வரைக்கும் வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு 1.25 வச்சுருக்கிறேன் இந்த ஸ்டைலுக்கு. அவ்வளோதான். அப்புறம் இங்கேருந்து மணிக்கு ஆமோல் ஸ்ட்ரைட் வைக்க போகிறேன். ஆமோல் ஸ்ட்ரைட் வைக்கிறதுக்கு ட்ரா மோடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஃப்ரீ லைன் மோடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி இங்கே எவ்வளோ ஆமோல் ஸ்ட்ரைட் எவ்வளோ வேணும், எனக்கு 9 இன்ச்சு வேணும். 9 டைப் பண்ணி என்டர் அடிச்சுக்கோங்க. நல்ல ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு. அதை பேஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் வந்து வச்சுட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க. அந்த சர்க்கிள் போயிடும். அப்புறம் திரும்ப ஷேப் மோடு எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்டை அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்து வந்து இந்த பாயிண்ட்டில் வச்சுருங்க. அவ்வளோதான். மெஷர்மெண்ட் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. நம்ம இந்த போட்ட டம்மி லைனை டெலீட் பண்ணிடலாம். இப்போ அக்ராஸ் ஃப்ரண்ட் வைக்கணும். அதுக்கு இந்த லைனை 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. மிடில் பாயிண்ட் வந்துடும். வச்சுட்டு இந்த பாயிண்ட்டை செட் ஆரிஜின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு கரெக்டாக தெரியும். அக்ராஸ் ஷோல்டர் 8.5 இருந்துச்சுன்னா பேக் வந்து அதோட ஒரு 5 கம்மியாக வச்சுக்கிறேன். ஒரு 8 இன்ச்சு. ஏன்னா அக்ராஸ் ஃப்ரண்ட்டு பேக் வேல்யூ கொடுக்கல, அதனால் நானே மெயின்டைன் பண்ணுறேன். அப்புறம் இந்த லைனை வந்து கர்வ் பண்ணி ஷேப் பண்ணிடுங்க. இதையும் கர்வாக பண்ணி ஷேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட்டு, எனக்கு கொஞ்சம் இந்த ஏரியாவில் வந்தால் போதும் எனக்கு பேக்கு. அந்த மாதிரி இந்த டெலீட் பண்ணிக்கோங்க. பேக் நெக் ட்ராப்பை இந்த பாயிண்டை டெலீட் பண்ணிட்டு இதை கர்வ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 90 டிகிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த கர்வை டர்ன் பண்ணி இல்லைங்க. ரைட், பேக் நெக் ட்ராப் வந்துடுச்சு. பேக் ஷேப் வந்துடுச்சு. இப்போது இதை அப்படியே ஒரு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரண்ட்டை மாற்ற போகிறேன். பேக்கை இந்த பாயிண்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டில் 90 டிகிரி அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட் கர்வுக்கு தகுந்த மாதிரி ஷேப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட், அது மாதிரி ஆமூல் எப்போயுமே பேக்கோட ஃப்ரண்ட்டு ஒரு 3/4 இன்ச்சு கம்மியாக இருக்கும். ஆஃப் பேட்டர்னால -0.38 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சுட்டு இதை ரீஷேப் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், சரியாக வரும். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பேக் முடிஞ்சது. அடுத்தபடியாக ஸ்லீவ் போடலாம். ஸ்லீவ் போடுறதுக்கு முன்னாடி பாட்டம் ரிப்பு போட்டுக்கலாம். கையோட பாட்டம் ரிப் கைட் வந்து 2 இன்ச்சு, ஃபோல்டர்னால ஒரு 4 இன்ச்சு கொடுக்குறேன். 4. பாட்டம் அளவு வந்து 17.5 இன்ச்சு வேணும். 17.5 வேலிடேட்.
ஆல்ரெடி வந்துருச்சு. அவ்வளோதான், பாட்டம் வந்துருச்சு. இப்போ ஸ்லீவ் போடணும். ஸ்லீவ் போடுறதுக்கு ஸ்லீவ் லென்த் 26 இன்ச்சு வேணும். 26 இன்ச்சில் வந்து 2 இன்ச்சு கஃபை கழிச்சிட்டிங்கன்னா 24 வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. என்டர். பைசப் 8 இன்ச்சு 8.5. என்டர். வெல்டேட் வந்துருச்சு. அடுத்ததா இங்கேருந்து ஸ்லீவ் ஓப்பன் வைக்கிறேன். ஸ்லீவ் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பில் வந்து நமக்கு கேட்டிருக்குது. ரிப்புடைய எஜ்ஜில் வந்து ஸ்லீவ் ஓப்பன் 4 இன்ச்சு வேணும். அதனால் பாடியில் 1 இன்ச்சு ஜாஸ்தி வச்சுக்கிறேன். -5 இன்ச்சு வச்சுட்டு அவ்வளோதான். அப்புறம் வந்து ஸ்லீவுக்கு வந்து அண்டர் ஆர்ம் எதுவுமே கொடுக்கல. அண்டர் ஆர்ம் கொடுக்கல, கேப் கட்னு எதுவுமே கொடுக்கல. ஆனால் இந்த பாயிண்ட் நான் மார்க் பண்ணணும். அதனால் கேப் கட் ஜென்ரலாக மென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3லேருந்து ஒரு 4 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு 4 இன்ச்சு மெயின்டைன் பண்ணுறேன். வச்சுட்டு இந்த பாயிண்ட்டை டெலிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை ஷேப் பண்ணிக்கங்க. கொடுத்துட்டு இதை 90 டிகிரி அப்ளை பண்ணிட்டு ஷேப் வந்துருக்கு. இப்போ இந்த ஷேப் இது வந்து பேக் கூடிய ஸ்லீவாக வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் தனியாக வச்சுக்கிறோம். இப்போ இந்த கர்வை வந்து பேக் ஆமோலுக்கு நான் மேட்ச் பண்ண போகிறேன். இதை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. மெஷர்மெண்ட் டூல் எடுத்து பேக் ஆமோல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. 9.25 இருக்குது. ஆனால் எனக்கு இங்கே எவ்வளோ இருக்குது? 9.61 தான் இருக்குது. 3/4 இன்ச்சு கொஞ்சம். இப்போ இதை வந்து இது 9.25 நான் மாற்றணும். அதுக்கு ஷேப் டூலில் போயிட்டு ஸ்லீவ் லென்த் அந்த சேஞ்ச் லென்த்தை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட் அந்த கர்வை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை 9.95 மாற்றணும். 9.7 இன்ச்சு மாற்றிட்டு இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கரெக்டான ஆப்ஷன் நீங்கள் தெரியாட்டா அது தப்பாக மாறிடும். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது 1 நம்பர்னு காட்டு பாருங்கள். நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. இங்கே 2 செகண்ட் பாயிண்ட்டு. இது கர்வ். நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை மாற்றி இந்த டார்கெட்டான 9.25 செய்யணுமா, இல்லை செகண்ட் பாயிண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி 9.25 வர வைக்கலாமா, இல்லை இது ரெண்டையும் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிட்டு இந்த கர்வை மட்டும் மாற்றலாமா அப்படிங்கிறது உங்களுடைய இஷ்டம் தான். இப்போ என்னை பொறுத்தவரையில் இங்கே வந்து பைசப் அளவு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். மற்றதெல்லாம் நான் தான் வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் 2வது பாயிண்ட்டை வந்து ஹரிசாண்டலாக மூவ் பண்ண போகிறேன். ஸோ 9 மேலே கொடுத்து செகண்ட் பாயிண்ட்டை ஹரிசாண்டலாக மூவ் பண்ண போகிறேன். அதை கொடுத்த ஆப்ஷன் கொடுத்தேன்னா நான் என்ன செய்ய போகிறேங்கிறது காட்டிடுச்சு பாருங்க. க்ரீன் தான் பழசு, இந்த ப்ளூங்கிறது நீவா. நம்ம அடுத்து 9.25 அந்த மாதிரி இந்த ஷேப் இந்த மாதிரி மாற போகுதுங்கிறது காட்டுது. நான் வேலிடேட் கொடுத்துட்றேன். வேலிடேட் கொடுத்தேன்னா அந்த ஸ்லீவுடைய லென்த்து 9.25 மாறிடுச்சு. ரைட், அவ்வளோதான். இது பேக்குரிய ஸ்லீவ். அதுக்கு முன்னாடி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்து இது மென்ஸ் கூடுன்னு கூட போட்டுக்கலாம். மென்ஸ் கூடு. ஆல்ரைட், சேவ் ஆயிடுச்சு. மேலே சேவ் பண்ணுனே டாப்பில் அதனுடைய நேம் வந்து டிஸ்பிளே ஆகிடும். அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்லீவ் வந்து ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. காப்பி பேஸ்ட். ரைட், இப்போ நம்ம என்ன ஃப்ரண்ட்டுக்கு இது இப்போ நம்ம எப்படி பேக்கு மேட்ச் பண்ணோமோ பேக் ஆம்களுக்கு அதேமாதிரி ஃப்ரண்ட் ஆம்களுக்கு மேட்ச் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் ஆம்களை மெஷர் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. 10 இன்ச்சு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 10 இன்ச்சு இருக்குது. இப்போ நமக்கு இங்கே 9.25 தான் இருக்குது. இதை 10 இன்ச்சியாக மாற்றணும். அதுக்கு ஷேப் டூல் எடுத்துகிட்டு சேஞ்ச் செக்ஷன் லென்த்து அதை எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட் இந்த கர்வ் லென்த் இது 3ஐயும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல 9.25 இருக்குது, அதை 10ஆக மாற்றிடுங்க. இப்போ எந்த ஆப்ஷன் தொடர்னா நான் இந்த பாயிண்ட்டையும் மாற்றக்கூடாது, 2வது பாயிண்ட்டை மாற்றக்கூடாது. இன்னும் இது ஏதாவது ரெண்டையும் மாற்றிட்டேன்னா எனக்கு அப்புறம் அந்த பேக் ஆமல் கூட செட் ஆகாது. ஒன்லி இந்த கர்வ் மட்டும்தான் மாற்றணும். ஸோ அதனால் இந்த பிசிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. ஆல்ரைட், இப்போ நமக்கு 2 ஸ்லீவ் கிடச்சிருச்சு. ஃப்ரண்ட்டுக்கு ஒரு ஸ்லீவ், பேக் ஒரு ஸ்லீவ். இப்போ இந்த ஸ்லீவை கொண்டு வந்து ஃப்ளிப் பண்ணிவிட்டு
இந்த ஸ்லீவோட வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணி இந்த இருக்குது ஜாயின் பட்டன் கொடுத்தீங்கன்னா ஜாயின் ஆகிடும். ஜாயின் ஆன உடனே நாச் அப்ளை பண்ணிடுங்க மறக்காமல். அங்கங்கே கிரியேட் டிஸ்டன்ஸ் நாச் கொடுத்து இதை ஹெட்டு நாச்சு. அப்புறம் இங்கேருந்து நாச் கொடுங்க. -1 இன்ச்சு கொடுத்துங்க. இதுதான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரக்கூடிய போர்ஷன். அதனால ஃப்ரண்ட்டில் ஒரு நாச் போட்டிருக்கேன். இப்போ நான் ரெகுலராக வந்து ஐ நாச் அப்ளை பண்ணுவேன். ஐ நாச் அப்ளை பண்ணியிருக்கேன். நாச்சிலே நிறைய டைப் நாச்சஸ்லாம் இருக்குது. அதில் உங்களுக்கு தனியாகவே கிளாஸை நடத்துகிறேன். நான் இப்போ இந்த ஸ்டைலில் முடிக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஆல்ரைட். ஸோ நாச்சஸ் அப்ளை பண்ணியாச்சு. ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தபடியாக ஹூடும் பாக்கெட்டும் இருக்குது. அதுக்கு முன்னாடி கப்பு போட்டுக்கலாம். கப் 4 இன்ச்சு ஹைட்டு. வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து 4 இன்ச்சு, அதனால 8 இன்ச்சு. என்டர் வெல்டிட். அவ்வளோதான். கப் ஸ்லீவுடைய கப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தபடியாக கூடு போட்டுருவோம். கூடு போடுறதுக்கு நமக்கு 2 மெஷர்மென்ட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து கூடுடைய லென்த்து 10 இன்ச்சு, 16 இன்ச்சு கூடு லென்த்து. என்டர். கூடு வித்து வந்து 10 இன்ச்சு. என்டர். வெல்டிட். ரைட். பாக்ஸ் வந்துருச்சு. இப்போ இந்த மேல் லைனை வந்து 3ஆக பிரிச்சுக்கோங்க. 3 கொடுத்தீங்கன்னா 3 போர்ஷனாக பிரிஞ்சிடும். ரைட். அதேமாதிரி இந்த அப்பர் லைனை வந்து 2 போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. டிவைட் 2ஆக பிரிச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை வந்து ஒரு 6 இன்ச்சு மூவ் பண்ணிக்கோங்க. மேலே மூவ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை டெலீட் பண்ணிக்கோங்க. அதுக்காக இப்போ போனால் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, ரைட். இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் செய்ய போகிறோம். இப்போ வந்து மெஷர் டூல் எடுத்துகிட்டு கழுத்துடைய கருவை அளந்துக்குங்க. சார் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா பேக் நெக் ட்ராப் 1 இன்ச்சு இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் நெக் ட்ராப் வந்து 3 இன்ச்சு மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ பேக் நெக் ட்ராப் 1 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக் ட்ராப் 3 இன்ச்சு. ஃப்ரண்ட் நெக் ட்ராப் வந்து பேக் நெக் ட்ராப்பை மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 இன்ச்சு கிடைக்கும். அந்த 2 இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி இந்த கூடுனுடைய இந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணிடுங்க. -2.5. ஆல்ரைட். அப்போ தான் நம்ம கூடில் கருவு மேப் பண்ணி அந்த கருவு வந்து கழுத்துக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். இதை கருவு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 90 டிகிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரைட். இந்த பாயிண்ட் தேவையில்லை, அதை டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ மேல் ஏரியாலாம் ஷேப் பண்ணிக்கோங்க. இதை ஷேப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கருவில் நான் மாற்றிட்டு 180 இங்கே ஒரு 180 கொடுங்க. கொடுத்துட்டு நல்லா ஷேப் பண்ணுங்கள். ஷேப் வந்து உங்களுடைய ஹெல்மெட் மாதிரி இருக்கணும். ஆல்ரைட், போதும். எனக்கு ஷேப் போதும். இப்போது நம்ம போட்ட இந்த கருவை தான் வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட் கழுத்தில் வச்சு தைக்க போகிறோம். அப்போ இந்த கருவுலன்ட்டும் பேக் கருவு ஃப்ரண்ட் கருவு எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஃபர்ஸ்ட் அளந்துக்குங்க. ஃப்ரண்ட் நெக் ஷேப்பு கண்ட்ரோல் பிடிச்சி பேக் நெக் ஷேப்பு இது அளந்தீங்கன்னா சரி. நியரஸ்ட்டு வந்து ஒரு 10 இன்ச்சு இருக்குது. 9.93 ரெண்டையும் கூட்டி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். M1ங்கிறது நீ தனியாக கொடுக்கும். M2 ரெண்டையும் கூட்டினா 9.85. இதில் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கங்க. இதை ஆன் பண்ணி தெரியும். இங்கே 10.36 இருக்குது. 36 எக்ஸஸாக இருக்குது. அதை மட்டும் ரிலீஸ் பண்ணால் போதும். பாயிண்டில் போய்ட்டு இந்த டூல் எடுத்து -0.36 அதை கொடுத்தீங்கன்னா இங்கே 10 இன்ச்சு வந்துடுச்சு. அவ்வளோதான். இந்த பாடியோட கழுத்துக்கு இந்த கூடு கரெக்டாக வந்துடுச்சு. ரைட்.
அப்பப்போ சேவ் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், அடுத்ததாக பாக்கெட் போடணும். பாக்கெட்டுக்கு ஃப்ரண்ட்டில் பாக்கெட்டுடைய அளவு கொடுத்துருக்கு. பாக்கெட்டில் 8க்கு 7, 8 இன்ச்சு என்டர். வித்து வந்து ஒரு 7 இன்ச்சு என்டர் கொடுத்துருங்க. ஷேப் டூல் எடுத்துட்டு இதில் மிடில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. 2 டிவைட் பண்ணிங்கன்னா மிடில் ஒரு பாயிண்ட் வந்துடும். அப்புறம் நம்ம ஆமூல் ஸ்ட்ரைட் வச்சு பார்த்திங்கன்னா அதே மெத்தடில் தான் ட்ராட் எடுத்து அந்த ஃப்ரீ லைனை எடுத்து இங்கேருந்து டிஸ்டன்ஸுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஓப்பன் வேணும், 7 இன்ச்சு ஓப்பன் வேணும், 7 எடுத்து என்டர் அடிங்க. சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும். இங்கே பாயிண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷேப் டூல் எடுத்து இதை ட்ராக் பண்ணி அப்படியே கொண்டாந்து இங்கே வச்சிருக்கேன். அவ்வளோதான். நம்மளுக்கு கூட முடியுது. இப்போ இந்த இடத்துல இதை வந்து ஒரு மைனஸ் ஒரு 5 கம்மி பண்ணிங்கன்னா பாக்கெட் லுக் நல்லாயிருக்கும். இதான் இந்த ஓப்பன் மெஷர்மெண்ட்டில் ஆன் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த ஓப்பனை ஸ்ட்ரைட்டாக ஒன்றா விட்டுக்குங்க, இல்லை லைட்டாக ஷேப் கொடுக்கணுன்னா கூட கொடுத்துக்குங்க. அஸ்பெக்ட் ஸ்டைல், இந்த ஸ்டைலில் நம்மளுக்கு அது டீட்டெயிலுங்க எதுவும் கொடுக்கல, அதனால் ஷேப் பண்ணால் பண்ணிக்கோங்க. ரைட், ஷேப் பண்ணிட்டேன். ரைட், இப்போ நம்முடைய பேட்டர்ன் பார்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்தபடியாக அலவன்ஸ் மட்டும் எப்படி ஆட் பண்ணலான்னு பார்ப்போம். அலவன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைஸ் கொடுத்துருவோம். சைஸ் கொடுக்குறதுக்கு கிரேடிங் மோடில் போயிட்டு இங்கே இருக்கும் எடிட் சைஸ் செட், அது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் அந்த ஒரு பாக்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கிரேடு, ட்ராப்பு, ஸ்பெக்கு, எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற நிறையா இருக்கும். இதை பற்றி நான் ஒரு கிளாஸ் தனியாகவே நடத்துகிறேன். அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு கிளாஸு, ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கிளாஸு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இப்போ அதை உங்களுக்கு நடத்துனா டைமும் பார்த்தாது, உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த சீரீஸ் எல்லாமே நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்டை வந்து எப்படி டெவலப் பண்ணலாங்கிறத மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே வாங்க. பின்னாடி அதில் நல்ல வெல்வர்ஸாக ஆகிட்டிங்கன்னா இது சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரைட், இப்போ ஒன்று பண்ணால் ஜென்ரேட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இங்கே வேணுங்கிற சைஸ், உங்களுக்கு என்னென்ன சைஸ் இருக்கோ அது எல்லாமே டைப் பண்ணிக்கலாம். இப்போ எம் சைஸ் மட்டும் நான் டைப் பண்ணிக்கிறேன். எம் ஜென்ரேட் கொடுத்து வேலிடேட் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்த உடனே இங்கே எல்லா பேட்டர்ன்லேயும் ஆட்டோமேட்டிக்காக அந்த நேம் வந்து பிரிண்ட் ஆகிடும். அப்புறம் பேட்டர்னுக்குலாம் பார்ட் நேம் கொடுத்துடலாம். இது பேக், ஃப்ரண்ட், ஸ்லீவ், பாட்டம் ரிப்பு, கஃப், பாக்கெட், அப்புறம் ஹூடு. ஆல்ரைட், இப்போ அலவன்ஸ் கொடுக்கும்போது தேவையில்லாத பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணிக்கங்க, தேவையில்லை எனக்கு. இப்போ அலவன்ஸ் கொடுக்கும்போது அலவன்ஸ் ஃபுல் ஆன் பண்ணிங்கன்னா சுற்றி 1 சென்டிமீட்டர் வந்து டிஃபால்ட்டாக அது சிஸ்டமே கொடுக்கும். இப்போ நமக்கு எந்த இடத்துல அலவன்ஸ் வேணும், எந்த இடத்துல வேண்டாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அதுக்கு எடிட் அலவன்ஸில் போயிட்டு எனக்கு இது வந்து ஃபோல்டு, இந்த இடத்துல எனக்கு அலவன்ஸ் வேண்டாம், அப்போ அதை போய்ட்டு 0 பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல அலவன்ஸ் போயிடும். மற்ற எல்லா இடத்துலையும் எனக்கு அலவன்ஸ் வேணும். ஃப்ரண்ட்டை பொறுத்தவரையில் எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஜிப்பர் வருது, அதனால் இங்கே ஃப்ரண்ட்லேயும் ஜிப்பு அலவன்ஸ் வேணும். மற்றபடி எல்லா இடத்துலையும் அலவன்ஸ் வேணும், அதை அப்படியே விட்டுடலாம். ஸ்லீவ்லேயும் சுற்றி அலவன்ஸ் வேணும், பாட்டம்லேயும் சுற்றி அலவன்ஸ் வேணும், கஃப்லேயும் எனக்கு சுற்றி அலவன்ஸ் வேணும். பாக்கெட்டில் சுற்றி 1 சென்டிமீட்டர் அலவன்ஸ் வந்துடுச்சு. இந்த ஓப்பனை மட்டும் மடிச்சடிக்கிறேன். ஹேமிங் அங்கே வந்து ஒரு 1 இன்ச்சு கொடுக்கணும். கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்துடும். இப்போ முக்கியமாக கவனிங்க, இந்த இடத்த மடிச்சு அடிக்கும்போது கரெக்டாக அதில் மேட்ச் ஆகணும். இந்த இடத்துல இதுக்கு பேர் வந்து அந்த டேன் பேக் கார்னர்னு சொல்லுவாங்க. கரெக்டாக வந்து இதாகணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளக்க போயிட்டு நெக்ஸ்ட் சிம்மரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுக்குங்க. இந்த பக்கம் டேன் ஆகுது சொல்லணும். ப்ரீவியஸ் சிமெட்ரி
ப்ரீவியஸ் சிமெட்ரின்னு கொடுக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளை வந்துடும். சில நேரங்களில் அந்த மூக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை கூட்டுறது கம்மி பண்ணுறதுக்குலாம் இங்கே ஆப்ஷன்ஸ் இப்போ நியூ வெர்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இது போதும். இந்த இடத்துல எங்கே வந்து நெக்ஸ்ட் சிமெட்ரி கொடுத்துட்டேங்க. ஓகே, இது நம்ம மடிச்சு அடிக்கும்போது கரெக்டாக இந்த லைனில் வந்து மீட்டாக இருக்கும். அவ்வளோதான். பாக்கெட்டு ஹூடுக்கு தான் ரவுண்ட்ஸ் ஆட் பண்ணுங்க, எல்லாமே வந்துடும். ஹூடுக்கு வந்து இன்னர் வச்சு தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். எல்லா பக்கம் ஒரு சென்டிமீட்டராக இருக்கும். இன்னரில் ஒரு சிங்கிள் லேயராக தான் வச்சு தைக்க போனோம் அப்படின்னா நீங்கள் முன்னாடி ஹெம்மிங் அலவன்ஸ் கொடுக்கணும். ஹெம்மிங் வந்து 1 இன்ச்சு கொடுத்துட்டு இந்த மேலே வந்து நம்ம எப்படி பாக்கெட்டுக்கு மூக்கு மாதிரி கொடுத்தோமோ அந்த டேன் பேக் கார்னரை இங்கே கொடுக்கணும். இங்கே நெக்ஸ்ட் சிமெட்ரிக் கொடுத்துங்க. அங்கிட்ட ஆப்போசிட் டைரக்ஷன் உடையுது சிமெட்ரிக். ஆல்ரைட், இதை கொடுத்தீங்கன்னா சிமெட்ரிக் இந்த மாதிரி கிடச்சிடும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம பேட்டர்னுக்கு அலவன்ஸ் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. ரைட், சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து கடைசியாக வந்து இப்போ ஒரு விஷயம், இது பண்ணலாம், பண்ணாதான் பிரச்சனை இல்லை, ஆனால் பண்ணால் ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்கெட் இருக்குல்ல, பாக்கெட்டை வந்து ஒரு காப்பி எடுத்துங்க. காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு காப்பி தனியாக கிடச்சிடும். ஒன்று வந்து கட்டிங்க்கு அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த கார்னர் மோட உள்ள அந்த ரைட் பண்ணியிருக்கலாம் டெலிட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த அலவன்ஸை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேட்டர்ன் நேம் கொடுக்கறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். பேட்டர்ன் டைப், பீஸ் டைப்னு இருக்கும். அதில் மெயின், அன்யூஸ்டுன்னு இருக்கும். ஒரு பேட்டர்னையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மெயினில் தான் இருக்கும். மெயின்னா என்ன அர்த்தம்னா அதெல்லாம் கட்டிங்க்கு யூஸ் பண்ண போகிறோன்னு அர்த்தம். இப்போ இந்த பார்ட்டை நான் கட்டிங் யூஸ் பண்ணல, அதனால் அன்யூஸ்டாக செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை கொண்டு போய் டேரெக்டாக இந்த ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அட்டாச். இது பாக்கெட்டு வைக்கிறவங்களுக்கு பொசிஷனுக்காக யூஸ் ஆகும், அதுக்காக நான் இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதே தான் நீங்கள் செஸ்ட்டில் ஒரு பாக்கெட் வச்சாலும் இதே மெத்தட் பிரகாரம் நீங்கள் இந்த பாக்கெட்டை கொண்டு போய் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பேட்டர்னில் அந்த பேட்டர்ன் அவுட்புட் எடுக்கும்போது இந்த டிராயிங் லைனோட உங்களுக்கு பேட்டர்ன் வெளியில் வரும். ஓகே, இனி போதும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் வச்சு பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் ஏதாவது கமெண்ட்ஸு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். தேங்க்யூ.